3000 பேருக்கு தாலி எடுத்து கொடுத்து நன்னாருன்னு ஆசீர்வாதம் தான் பண்ணியிருக்கேனே தவிர யாரையும் வீணா போன்னு நான் சொன்னதே கிடையாது. அதனால் அவனை மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு அவனை மன்னிச்சு விட மாட்டேன். நான் மன்னிச்சு விட்டாலும் நான் கும்பிட்ற கடவுள் நிச்சயமாக அவனை மன்னிச்சு விடாது. அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட சொல்லியிருக்கான். அவர் இந்த மாதிரி நான் என்னமோ அவன்கிட்ட கடன் கேட்ட மாதிரி அவர் வந்து கடன் கேட்டார், இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி கடன் கேட்டார் அப்படின்ட்டு. அவனுக்கு ஓரளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஆச்சுன்னா நான் அதான் சொல்கிறேனே, நான் யாரையும் வந்து எங்கேயும் போய் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உட்காந்த இடத்துல கண்ணை மூண்டு ஜெபம் பண்ணேன்னா போதும், அவன் கதை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மக்கள் நீங்கள் இதெல்லாம் பார்த்து சகோதர சகோதரிகள்லாம் பயப்படாதீங்க. நான் சொல்லக்கூடிய நபர்கள்லாம் வந்து எனக்கு துரோகம் செய்கிற சொந்தக்காரங்க, சரியா?